வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மக்களே. நம்ம பாட்காஸ்ட்டில் ஆல்ரெடி 90s நாஸ்டால்ஜியான்னு ஒரு சீரிஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு புது சீரீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன். என்னடா சீரீஸ்ன்னு கேட்குறீங்களா? பிளேலிஸ்ட் சீரீஸ். இதோடைய கான்செப்ட் என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயா வெளியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் மச்சான் இந்த பாட்டை போடுறா அப்படின்னும், அந்த பாட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம இன்னொரு பாட்டை சஜஸ்ட் பண்ணோம், இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு பாட்டு சஜஸ்ட் பண்ணோம். அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு ஒரு மூடை பொறுத்தோ, இல்லை ஒரு ஃபீலை பொறுத்தோ, இல்லை ஒரு பர்டிகுலர் ஜானரா அந்த மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் பயங்கர பீட்டு சாங்காக கேட்போம், சம்டைம்ஸ் சோக பாட்டாக கேட்போம், சம்டைம்ஸ் அப்படியே லைட்டான சாங்ஸாக கேட்போம். ஸோ இந்த மாதிரி தான் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடாக என்ன போடலான்ட்டு இருக்கேன்னா, இளையராஜாவும் கமலும் சேர்ந்து நமக்கு கொடுத்த கிக்காஸ் பாடல்களை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு அந்த ஃபீலை எப்படி டேர்ம் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் கிக்காஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா, கேட்டாலே ஒரு பயங்கரமாக ஒரு கிக்காஸாக ஒரு வெறித்தனமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அது சில மிக்ஸ் ஆஃப் பாடல்கள் தான். அதாவது ஒரு பர்டிகுலர் ஜானர் கிடையாது. சிலது ஐட்டம் சாங்காக இருக்கலாம், சிலது டான்ஸ் சாங்காக இருக்கலாம், சிலது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலான சாங்காக இருக்கலாம். பட் நம்ம கேட்கும்போது ஒரு கிக்காஸ் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிளேலிஸ்டுடைய தீம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாட்டு என்னன்னா விக்ரம். நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இது சாங்குடைய ஒரு ஆர்டரோ இல்லை லைக் எப்படி சொல்கிறது, இதான் ஃபஸ்ட்டு டாப் 10 மாதிரி அந்த மாதிரி இல்லை. முதல்ல நான் ஒரு சாங் எடுக்கிறேன். அது என்னன்னா விக்ரம். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விக்ரம்லாம் வேற லெவல் பாட்டுறான், அந்த காலத்துல செம்மையாக அடிச்சிருக்கான் அப்படின்னா, அப்புறம் அந்த காலன்றீங்க ஒரு 2-3 வருஷம் தானே ஆகுதுன்றான். டேய் நான் சொல்கிறது 80s விக்ரம் தானே. அப்படியா 80s விக்ரம்ல இந்த பாட்டு இருக்கா அப்படின்றான். நான் வெற்றி பெற்றவன் அப்படின்ட்டு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கேளுங்க, அந்த பாட்டு செம பாட்டு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் தமிழ் சினிமாவில் முதல் ரேப் பாடலாக இருக்கலாம். சரி, அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்து வேற என்ன பாட்டு செலக்ட் பண்ணலாம்? இந்த பாட்டை போட்டுவோம். விருமாண்டியில் கொம்புல பூவை சுற்றின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? செம பாட்டு. நடுவில் இன்ஸ்டாவில் கூட அந்த பிஜிஎம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஃபீலோட இன்னொரு பாட்டு ராஜா கையை வச்சான்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அபூர்வ சகோதரர்கள்ல செம பாட்டு. அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த லீடு நல்லா இருக்கும். என்னடா சொன்னதே கேட்க மாட்டேற அப்படின்னும் போது கமல் என்ன பண்ணுவார், அந்த பேனட்டை தட்டிட்டு சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன் அப்படின்னுவார். பயங்கரமாக இருக்கும். அது அப்படியே அந்த கார் மேலே ஏறி நின்று பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த சாங்கோட மியூசிக் ப்ளஸ் விஷுவல் பயங்கர ஒரு காம்போ. அது நம்ம கமலுடைய டான்ஸ் சாங்ஸுக்கு போவோம். சரி வாங்க, கமலுடைய சில டான்ஸ் சாங்ஸுக்கு போவோம். ஃபஸ்ட்டு என்ன பாட்டு, எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? எனக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த பாட்டு தான், ஹே உன்னைத்தானே அப்படின்ட்டு. காதல் பரிசுன்ற படத்துலேருந்து ஒரு பாட்டு வரும். பயங்கரமான ஒரு டிஸ்கோ பீட், ரெட்ரோ பீட்ஸ்னு அப்படி ஒரு ரெட்ரோ பீட் செம மியூசிக்கலாக இருக்கும். அப்புறம் இளமை இதோ இதோன்னு சகலகலாவல்லவன் படத்துலேருந்து அதில் டேபிள் மேலே ஒரு டான்ஸ் ஸ்டெப் வரும், பயங்கரமாக இருக்கும். அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் ஒரு மியூசிக் பிட்லாம் விட்டுருப்பாங்க. இதெல்லாம் அப்புறமா நிறைய ஹீரோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பாட்டுக்கு நடுவில் ஒரு 1 or 2 minutes மியூசிக் மட்டும் போவோம், பயங்கரமாக ஒரு சோலோ டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாப்புல. இதெல்லாம் விதை நான் போட்டதுன்ற மாதிரி கமல் இளையராஜா. அப்புறம் வெற்றி விழான்னு ஒரு படம், அதில் தத்துவம் தலாங்கு தத்துவம்னு ஒரு பாட்டு வரும். அது பிரபுதேவா தான் கொரியோகிராஃபர். ஜாக்சனிஷ் ஃபீல்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு நடுவில் திருப்பி ட்ரெண்ட் ஆச்சு. என்ன பாட்டுனா வருது வருது விலகு விலகுன்னு ஒரு பாட்டு. திருப்பி மார்க் ஆண்டனி படத்தில் ரீமாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணாங்களா இல்லை அப்படியே யூஸ் பண்ணாங்களான்னு கூட தெரில. அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வரும், சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுடைய ஒரிஜினல் வீடியோ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அது பியூர்லி கமல் டான்ஸுக்காக ரெடி பண்ண பாட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தேவர் மகன் படத்தில் சாந்து புட்டு சந்தன புட்டுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எஸ்பிபி பாடியிருப்பார். நடுவில் கமல் சில லைன்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, பேசிக்கிட்டே பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டுமே பயங்கர ஒரு வைப்பாக இருக்கும், அதையும் சேர்த்துருவோம். சரி, அடுத்து சத்யா படத்துலேருந்து ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுவோம். என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? போட்டா படியுதுன்ற பாட்டு தான். அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதும் நல்லா இருக்கும். அப்புறம் இன்பிட்வீனில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அப்போ ஹார்ன் சவுண்ட்ஸ் எல்லாமே அப்படியே மியூசிக்கலாக மாற்றிருப்பாப்புல. அப்புறம் ஒரு ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகும், அந்த மியூசிக், அந்த சவுண்டை மியூசிக்காக மாற்றிருப்பாப்புல. சூப்பரான ஒரு மியூசிக் பாட்டு அது. அப்புறம் இந்த ஒரு பாட்டு சொல்கிறேன். இது எப்படின்னா கிக்காசான்னு எனக்கு இது கிக்காசாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு இது கேட்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஃபயர் மூமெண்ட்டாக தாங்க இருக்கும். என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? சலங்கை ஒளி படத்தில் தகிட ததுமின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு என்ன சொல்கிறது, ஒரு சோகமாக என்ன என்ன ஃபீல், அது அந்த பாட்டோட சுச்சுவேஷன் அண்ட் ஃபீலிங் வேறு. ஆனால் அது கேட்கும்போது எனக்கு ஒரு கிக்காஸாக இருக்கும். அதனால் அதையும் இந்த பிளேலிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேறு என்ன பாட்டு, இந்த பாட்டு காக்கி சட்டை படத்தில் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்குன்னு ஒரு பாட்டு வரும். அதுவும் பயங்கரமாக இருக்கும்.
அப்புறம் வேற என்ன, இதே மாதிரி ஃபீல்டில் வந்து த மதர் ஆஃப் ஆல் சாங்ஸ், சொர்க்கம் மதுவிலே. அந்த பாட்டுடைய என்ன சொல்கிறது, அந்த பாட்டுடைய ஃபஸ்ட்டு நோட்டு ஸ்டார்ட் ஆனவுடனே பயங்கர வைப் ஆயிடுவேன் நான். செம பாட்டு. மக்களே, நான் இப்போ சொன்ன எல்லா சாங்ஸுமே ஒரு பிளேலிஸ்ட்டாக கம்பைல் பண்ணி போடுறேன். முடிஞ்சால் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராஜு பாய் வைப் மிக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஸ்பாட்டிஃபைல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து வைபிங் டு அன்எக்ஸ்பெக்டட் சாங்ஸ்னு ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து போட்ட பாட்டெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் வந்து இது ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். பட் எங்கேயுமே நான் அதை அப்டேட் பண்ணல. நேரடியாக டிஎம் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் ராஜுபாய் வைப் மிக்ஸ்னு ஸ்பாட்டிஃபைல சர்ச் பண்ணிங்கன்னா நான் கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட்லாம் கிடைக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை இப்போ சுட சுட ரெடி பண்ணுறேன். எபிசோட் கேட்கும்போது இந்த பிளேலிஸ்ட் ரெடியாக இருக்கும். ஸோ நன்றி மக்களே, எபிசோட பொறுமையாக கேட்டதுக்கு. இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் மிஸ் பண்ண சில பாடல்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.